மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அயப்பாக்கம் ஊராட்சி என்பது ஏறக்குறைய 1 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியாகும். அது வில்லிவாக்கம் ஒன்றியத்தில் அதையோடு சேர்ந்து என்னுடைய தொகுதியில் 3 ஊராட்சிகள் இருக்கிறது. வானகரம், அடையாளம்பட்டு. அங்கே ஒரு மகளிர் விடுதி அரசின் சார்பில் கட்டித்தருகிற பட்சத்தில் பெரும்பாலான வேலைக்கு செல்கிற மகளிர்கள் பயன்பெறுவார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இடம் இருந்தால் கட்டித்தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இடம் சரியாக இருக்கிறது. தயவு செய்து கட்டித்தர வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சருடைய ஒரு முன்னெடுப்பின் மூலம் இந்த திட்டம் பெண்களுக்கு, ஒரு பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை அமைத்து தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழகம் எங்குமே நம்முடைய துறையின் மூலம் செயல்பட்டு வந்த விடுதிகள் அத்தனையுமே இந்த நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டு தரமான முறையிலே நியாயமான விலையில் உணவு வழங்கப்பட்டு பயோமெட்ரிக் நுழைவு, கண்காணிப்பு கேமரா, 24 மணி நேரம் கண்காணிப்பு கேமரா, அதுபோல வைஃபை வசதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், இணையதள முன்பதிவு, கொதிகலன், தினசரி அறை பராமரிப்பு, சலவை இயந்திரம், அவர்களுக்கு வாகன நிறுத்துவமிடம், ஒரு கிச்சன் என்ற முறையிலே பெண்களுக்கு வசதியாக வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல மாதம் வாடகைக்கு மட்டுமல்லாமல் அந்த போட்டித் தேர்வு எழுத வர்ற பெண்கள் கூட 1 நாளைக்கோ 2 நாளைக்கோ கூட இந்த நம்முடைய அரசின் சார்பில் உள்ள இந்த விடுதியை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய பெருநகரங்களிலும் கூடுதலாக பணிபுரிய மகளிர் விடுதி அமைத்திட அனுமதி அளித்துள்ளார்கள். மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை, அந்த இடம் தேர்வு செய்யப்படின் உடனடியாக அமைத்து தரப்படும். வினாயன் 74 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். வினாயன் 75 மாண்புமிகு உறுப்பினர் வில்வநாதன், மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள சுற்றுலாத்தலங்களை மேம்படுத்தும் திட்டத்திற்கு அரசால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்த அரசாணை எண் 155 சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை நாள் 3/11/2021 தனியார் நிறுவனங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள், கட்டமைப்புகளில் முன்னேற்றம், முதலீடுகள் போன்றவை இத்திட்டத்தின் கீழ் அனுமதிக்க இயலாத திட்டங்கள் என்று அரசால் வரையறுக்கப்பட்டுள்ளது. எனவே ஊட்டல் சரஸ்வதி திருக்கோயில் என்பது தனியார் தேவஸ்தானத்தால் நிறைவேற்றப்பட்டு வரும் கோயில் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வில்வநாதன் இருக்க இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்வராயன் மலையை சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு சிறப்பு நிதியை ஒதுக்கி அந்த பகுதி மக்களுக்கான வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு அரசு முன்வருமா என்றும், இன்றைக்கு கல்வராயன் மலையை கள்ளச்சாராய மலை என்று எல்லோரும் அழைக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. அதை மாற்றி மக்கள் பயன்படுத்துகின்ற அதிகமான மக்கள் வந்து சென்றால் அது தடுக்கப்படும். அல்லது சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு நிதி ஒதுக்குவதற்கு அமைச்சர் முன்வருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, கல்வராயன் மலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலாத்தலமாகும். அந்த இடத்தில் மேம்பாடு செய்வது என்பது அவசியம். இருப்பினும் இது குறித்து நமது அரசின் நிதிநிலைமைக்கேற்ப முதலமைச்சர் அவர்கள் உத்தரவை பெற்று அதை மேம்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வினாயன் 76 மாண்புமிகு உறுப்பினர் திரு மு. சக்கரபாணி, மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வானூர் தொகுதி வானூர் ஒன்றியம் கிளியனூர் தைலாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை வட்டார அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி தரப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அது ஏற்கனவே ஆரம்ப சுகாதார நிலையமாக மட்டுமல்லாது மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாகவே இயங்கி வருகிறது. 5 மருத்துவர்கள், 6 செவிலியர்கள், 1 மருந்தாளுநர், 1 டெக்னீஷியன் உள்பட இவ்வளவு பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறுமான புறநோயாளிகள் எண்ணிக்கை 200 என்கின்ற அளவில் இருக்கிறது. எனவே மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அதை தற்போது தரம் உயர்த்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக அவருக்கு தெரிவித்துக்